பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கம், தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் மற்றும் அரசு துவக்கப்பள்ளி இணைந்து விபத்தில்லா தீபாவளி கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட தீயணைப்பு நிலைய அலுவலர் வெங்கட்ராமன் தலைமையில் மாணவர்களுக்கு விபத்து இல்லாமல் தீபாவளி கொண்டாடுவது குறித்த செயல்முறை பயிற்சி விளக்கம் அளித்தார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து 3வது நாளாக நீடித்து வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 24 லட்சம் ரூபாய் செலவில் பொது கழிப்பிடம் கட்டுமான பணியை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் துவங்கி வைத்தார். இந்த சாலையில் இதுவரை பொது கழிப்பிடம் ஒன்று கூட இல்லாத நிலையில் முதல் முறையாக திமுக ஆட்சியில் நவீன பொது கழிப்பிடம் கட்டவுள்ளதை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சார்பில் முன்கள பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புத்தாடைகள், இனிப்பு பெட்டகம் மற்றும் ஊக்கத்தொகையை மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பிசிசி உறுப்பினரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட துணை தலைவருமான கோபால்சாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பாலசுப்ரமணியம் IPS தலைமையில் காவலர்கள் தொடர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரியலூர் நகர கடைவீதிக்கு வருகை தரும் பொதுமக்களிடம் சிறப்பு உதவி ஆய்வாளர் மாரிமுத்து ஒளிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக அரியலூருக்கு வருகை தந்திருக்கும் அரியலூர் மாவட்ட பொதுமக்களுக்கு அரியலூர் நகர காவல்துறையின் கனிவான அன்பான வேண்டுகோள். நகை விலை ஒரு கிராம் 12,000 ரூபாய் விற்குது. ஒரு கிராம் 12,000 விற்குது. ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய் விற்குது. ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய். அணிகலன்களை பத்திரமாக பார்த்துவோம். செயின், தோடு, சிமிக்கி, மாட்டலு, நெக்லஸ், ஆரம் எல்லாத்தையும் ஒரு ஊக்கு, ஒரே ஒரு பின்னு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குது பின்னு. அந்த பின்னை வாங்கி நீங்க உங்க புடவையில குத்தி போட்டுங்க. நகை பத்திரம். திருடர்கள் உங்கள் அருகாமையிலேயே இருப்பார்கள். அவர்கள் யாரு திருடர்கள் உங்களுக்கு தெரியாது. உங்களை இடிப்பாங்க, உரசுவாங்க, வேற ஏதாவது உங்களை திசை திருப்புவார்கள். வளையல், அணிகலன்கள், செல்போன உங்களிடம் இருந்து உங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு போடுவாங்க. அவங்க வேற ஏதோ தகவலை சொல்லி உங்களை திசை அனுப்பி உங்களுடைய பையில இருந்தோ அல்லது கைத்தில் இருந்தோ நீங்க அணிந்திருக்க அணிகலன்களை எடுத்து சென்று விடுவார்கள். பணத்தை எடுத்து சென்று விடுவார்கள். இனிய தீபாவளி நல்ல முறையில கொண்டாட முடியாம ஆகிப்படும். அதனால ஊர்ல இருந்து கிளம்பி பஸ்ல வரீங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் எங்க பர்ச்சேஸ் பண்ணணுமோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு பத்திரமாக வீட்டுக்கு போகும்போது உங்களை கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ வெங்கடேச வரதராஜ பெருமாள் கோவிலில் ஐப்பசி முதல் சனிக்கிழமையை ஒட்டி திரளான பக்தர்கள் குவிந்தனர். முன்னதாக பல்வேறு பூஜைகள், அபிஷேகம் செய்து தங்க ஆபரணம், மலர் மாலை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். सारंगपाणे नमः नंदकिशोराय नमः शंखचक्रगदाधराय नमः अनेकमूर्तये नमः अभिव्याख्याय नमः सुनाराय नमः जटामुकुटशोभिताय नमः मोहनीरूपधराय नमः नीलगणश्यामाय नमः विभवद्रव्यार्चनाय नमः जगद्व्यापिने नमः जगत्कर्ता
வேலூர் மாவட்டம் ஏரிக்குத்தி கிராமத்தில் கழிவுநீர் செல்வதற்கு முறையான கால்வாய் வசதி இல்லாததால் சாலைகளில் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க ஏர்குத்திலிருந்து பேசுறோம். அந்த தெருவுங்க எதுவுமே சுத்தமா இல்ல. எல்லா தெருவும் சேர் கணக்கா இருக்குது. பசங்க போக முடியல, சாவி எடுத்து போக முடியல. நாத்து நட்டு நாங்க ரோடு போட்டே ஆகணும்னு சொல்லி நாத்து இதுல ஈடுபட்டுக்கிறோம். நாங்க போட்டுதான் ஆகணும். ரோடு போட்டாதான் எங்களுக்கு உடனே போட்டு கொடுக்கணும். பசங்க எல்லாம் எப்படி வராங்க எப்படி போறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரோடு போட்டுதான் ஆகணும். உப்பு தண்ணி தான் விடுறாங்க, நல்ல தண்ணி இல்ல. 10 வருஷமா கேட்டுக்கிறோம். உப்பு தண்ணி தான் விடுறாங்க, தண்ணி குடிக்க முடியல. வயிறு வலி, இந்த மார் வலி, அது இது வந்து நிக்குது, ஜரம் வந்து நிக்குது. யார் வந்தாலும் சொன்னா யாருமே செய்ய மாட்டான்றாங்க, செய்யறதில்ல. மயிலாடுதுறை காவிரி துலா கட்டிடத்தில் ஐப்பசி மாத துலா உற்சவம் முதல் தீர்த்தவாரியுடன் துவங்கியுள்ளது. இதனை முன்னிட்டு மாயூரநாதர், ஐராப்பர், வதான்யேஸ்வரர், காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட சிவ ஆலயங்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரியின் இருபக்க கரைகளிலும் எழுந்தருளின. தொடர்ந்து அஸ்திர தேவர்களுக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடினர். வேலூரில் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓவிய போட்டிகள், கட்டுரை போட்டி, வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதனை சிஎம்சி முன்னாள் இயக்குனர் ஜார்ஜ் ஜாண்டி துவங்கி வைத்தார். இதில் நீரிழிவு நோய் நிபுணர் மருத்துவர் நிக்கில் தாமஸ், ஒருங்கிணைப்பாளர் ஆரோன் சேப்லா உள்ளிட்டோரும் திரளான மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் அதிகப்படியான தண்ணீர் தேங்கி நிற்பதாக தொடர் புகார் எழுந்து வந்தன. இதையடுத்து உடனடியாக அப்பகுதிக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மாநகராட்சி அதிகாரிகளை கொண்டு உடனடி சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டார்.